நம்ம தைரியமா இன்னும் காலத்துல வேலை செய்யணும். நிறைய வரும் இந்த மாதிரிலாம், இந்த அவதூறுகள். இன்னைக்கு கூட இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவரையே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பெண் அமைச்சர், நம்முடைய பெண் அமைச்சரை கீழ்த்தரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு மேடையில. அதை பார்த்து எதிர்கட்சி தலைவர் ரசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு மேடையில வச்சு. சிந்திச்சு பாருங்க. அப்ப பெண்கள் மேல இவங்க வச்சிருக்க மரியாதை என்ன, மதிப்பு என்ன? தந்தை பெரியாரோட வழியில வந்தவங்க சொல்லிக்கிறீங்களே, உண்மையே அப்படி இருந்தா உங்க மேடையில எதிர்கட்சி தலைவரை உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பெண் அமைச்சரை பார்த்து பேச முடியுமா உங்களால? அவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கிறீங்க மேடையில. அப்படி என்ன பண்ணிட்டோம் நாங்க? நேர்மையா வேலை செய்யறது ஒரு தப்பா? உண்மையா இருக்கிறது தப்பா? மக்களுக்கு போய் வேலை செஞ்சா அவங்க கூட மக்களோட மக்களா நிக்கிறது தப்பா? எதுக்கு இந்த கோவம் வருது உங்களுக்கு? ஏன் அதிகாரத்தில் இருக்க முடியாது அவங்களால? மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்கல்ல, அதை மதிக்க வேண்டியதானே? அப்ப நாங்களே அதிகாரத்தில் இருக்கணும், நாங்களே ஆளணும், மக்கள் அடிமையா இருக்கின்ற மனநிலை என்ன மனநிலை அது? அந்த மனநிலை இருக்கிறதால தான் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஒரு பெண் அமைச்சரை பார்த்து. நேத்து காலையில இருந்து ஏதோ ஒரு பெண்ணோட வீடியோவை போட்டு அந்த அமைச்சரை வச்சு அவதூறா பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஃபுல்லா. ஏன் பெண்களுக்கு ஆடை சுதந்திரமே கிடையாதா? இதான் பெரியார் அவங்க சொல்லி கொடுத்தாரா? அப்ப ஒரு பெண்ணோட வீடியோவை போட்டு அந்த பெண்ணோட ஆடையை வச்சு அமைச்சரை நீங்க மறைமுகமா கேலி பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப பெண்ணோட ஆடை சுதந்திரம் எங்க இருக்கீங்க? முதல்ல இதுதான் பெரியார் உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? இதுதான் அண்ணா உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? அண்ணா என்ன சொன்னாரு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? நீங்க கடமையை செய்யலன்னா வீட்டுல இருக்கிறீங்க ஆட்சியில் இல்லாம. இப்ப என் கண்ணியத்தை காப்பாதாம கண்ணிய குறைவா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கட்டுப்பாடு கிடையாது. அமைச்சர்கள் யாராவது எந்திரிச்சு பேசினா வரிக்கு வரி எந்திரிச்சு கீழே ஓடி வந்துடுறீங்க ஸ்கூல் குழந்தை மாதிரி. அப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. பெரியார் சொல்லி கொடுத்த பெண் விடுதலையோ பெண் முன்னேற்றமோ எதுவும் உங்க மனசுல கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் வேணும். எப்பவுமே நாங்க தான் ஆட்சியில் இருக்கணும், எப்பவுமே நாங்க தான் அதிகாரத்தில் இருக்கணும், நாங்க தான் மன்னர் பரம்பரை, நாங்க ஆள பிறந்த பரம்பரை. அந்த எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறதால தான் இப்படி அவதூறா பேசிட்டு இருக்கீங்க, இப்படி போய் புகார்களை சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு ஆட்சி மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க.